குட் ஆஃப்டர்நூன். சாமியே சரணமையப்பா. நாங்கள் சபரிமலைக்கு வந்திருக்கோம். 8:45 மணிக்கு உள்ளார அந்த டோக்கன் வாங்கினோங்க. ஆதார் கார்டு காமிச்சு டோக்கன் கொடுத்தாங்க. 8:45க்கு வந்தது. இப்போ 11:45 ஆயிடுச்சு. மிதுன் கேரளாவோட ஃபஸ்ட்டு முதல் மாதம் முதல் தேதி நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்து நெய் அபிஷேகம் இருமுடி கட்டிட்டு இங்கேயே கணேசன் கோவில் பக்கத்தில் இருமுடி கட்டி இங்கே வந்து 18ஆம் படி ஏறி விக்கிரகத்தை பார்த்துட்டு மறுபடியும் 2வது தடவை வந்து 2 தடவை பார்த்துட்டு வந்தோம். முதல் தடவை தான் 18ஆம் படி ஏற முடிஞ்சது. அடுத்த தடவை அதுக்கு ஆக்சஸ் இல்லை. மறுபடியும் இன்னொரு ரூட்டில் வந்து 2 தடவை பார்த்த திருப்தியோட நெய் ஒரு தேங்காயில் வந்து நெய் இருந்தது. அதை வந்து உடச்சி அங்கேயே அபிஷேகம் கொடுத்துட்டு, ஏன்னா நம்ம ஊருக்கு போகிறதுனால கொண்டு போக வேண்டாம்னு இன்னொரு இடத்துல அரிசியை தனியாக போட்டுட்டு இப்போ வந்து உக்காந்துருக்கோம். ரொம்ப சந்தோஷமான நாளுங்க இன்றைக்கி. ஃபஸ்ட்டு சபரிமலை ஐயப்பனை போய் பார்த்து சபரி ஐயப்பனை பார்த்து வந்துட்டோம். மூர்த்தி ரொம்ப சின்ன மூர்த்தி. நம்ம அப்படி மேலே பார்த்துட்டு இருப்போம், கீழே மூர்த்தி இருக்கும். நல்லா இருந்ததுங்க. நான் பண்ணுற போது அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்க்குற போது சந்தன அபிஷேகமாக சின்ன மூர்த்தி பார்த்த திருப்தியோடு இங்கே வந்து உக்காந்துருக்கோம். இப்போ எல்லாம் பார்த்துட்டு வராங்க பாருங்கள். இப்போ போக 3 மணி நேரம், இப்போ மறுபடியும் 3 மணி நேரம் ஆகிடும். ரொம்ப ஸ்டிப்பாக இருக்குது. மேலே இருந்து 4 கிலோமீட்டர், அப்புறம் ஸ்ட்ரைட்டாக நடக்கிறது ஒரு 2 கிலோமீட்டரும் இருக்கும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 6-7 கிலோமீட்டர் வருங்க நடக்கணும். முடியாதவங்களுக்கு டோலி ஃபெசிலிட்டியும் இருக்குது. சரி பாப்பா அப்பா அப்டேட் பண்ணுறேன். இதாங்க இந்த படிக்கட்டு வழியாக தான் போகணும். இந்த படிக்கட்டு வழியாக தான் போகணும். நாங்கள் 18 படிக்கட்டு 18 படியே சரணமையப்பா. தண்ணி பாருங்க. அப்பப்போ அங்கங்கே கால் சூடாக இருக்கிறதுனால அங்கங்கே ஓட்ட பண்ணி சாமிகளுக்கு பாதத்துக்கு அருமைங்க, அருமை. ஆஹா 18 படி. இங்கே பாருங்க. எல்லாம் நைட்டு முழுசும் இது நாங்கள் இறங்கி வரோம். 40 பேர் அவுட். அது கைலாஷ் மட்டும் விசா எடுக்க மாட்டேங்குது. இது முடியலன்னா நடக்க முடியாதவங்களுக்கு இது. என்னையும் கூப்பிட்டாங்க கீழேருந்து, வேலை கொடுங்க சார், வேலை கொடுங்க சாமி, வேலை கொடுங்க சாமின்னு. பட் எனக்கு மனசு ஒப்பலை. சரி ஃபஸ்ட் டைம் வரோம், ட்ரை பண்ணி பார்ப்போம். முடியாத பட்சத்தில் இருக்குன்னு பை காட்ஸ் கிரேஸ் வி மேட் இட். பட் ரிட்டர்ன் ஜர்னி இருக்குது, அதுவும் ஈக்குவலி ரிஸ்கி. ஏன்னா ஏறுறதை விட இறங்குறது கொஞ்சம் கஷ்டம். இப்போ அடுத்ததாக தான் பண்ண போகிறோம். கிளைமேட்லாம் பாருங்கள், கால் பாருங்க. இதுதான் கடவுள் பக்தி தான். ஐயப்பன் மேலே பாக்தை போட்டுட்டு எல்லாரும் நடக்கிறாங்க, எல்லாரும் வராங்க. இங்கே பாருங்க, அம்மா இங்கே எல்லாம் குச்சி தான். குழந்தைகள் எல்லாம் கொண்டு வருவாங்க காமன் சைட். அங்கே பாரு, செருப்பால் நடக்க முடியலப்பா அந்த குழந்தைக்கு. எவ்வளோ குழந்தைங்க பாருங்கள் எப்படி. மலைக்கு வர்றது எல்லோரும் இப்போ போய் பார்க்க போகிறாங்க. நாங்கள் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டுருக்கோம். வெரி நைஸ்ங்க. நாங்களே பயந்து தான் வந்தோம். வில் பி ஏபிள் டு மேக் இட்ங்கிற ஒரு பயம் இருந்தது எங்களுக்கு.
By Ayyappan's grace, we made it. எத்தனை பேர் பாருங்க, சாமி சரணம். சின்ன பசங்க எப்படி சாமி சரணம் பாருங்க, குழந்தைங்கெல்லாம் பார்த்து வராங்க. திரும்பி ஃபேமிலியாக கூட வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. இங்கே பாருங்க, சாமி சரணம். இப்படி தான் நாங்களும் வந்தோம், இதே மாதிரி தான் நாங்களும் வந்தோம். பாருங்க, அப்பா பையன் முடி கட்டினா, இந்த மாதிரி முடி கட்டினா 18 படிகளில் ஏறி அனுப்புவாங்க, இல்லைன்னா பார்க்க முடியாது. சின்ன பசங்க இவ்வளோ அழகாக முடி கட்டின்னு போகிறாங்க பாருங்க, என்டையர் ஃபேமிலி. என்டையர் ஃபேமிலி அம்பர்லா, they are going for சபரிமலா. பாருங்க, பார்க்க எவ்வளோ நல்லா இருக்கு. Many in bodies but one in mind. இதாங்க படிக்கட்டு பாருங்க, இப்படி இறங்கி போகும். போகிறாங்க பாருங்க, இப்படி ஆட்டோ ட்ராவல் ஃபார். இப்போ நாங்கள் 3 kilometers வந்துட்டோம், another 4 kilometers to go like this. இதுதான் ஸ்ட்ரீட் பாருங்க, போகிறது பாருங்க, வர்றது பாருங்க. முடி எடுத்துன்னு வராங்க, நம்ம போகிறது வந்து இப்படி போகணும். Here this bamboo helps. This bamboo stick helps here. ஏறுற போது தேவையில்லை, பட் இறங்குற போது வராது பாருங்க. ஸ்ட்ரிப்பாக போகுது. இன்னும் 3 கிலோமீட்டர் போகணுங்க. another 3 kilometers we have to walk down. ஸ்ட்ரீப்பாக இருக்குது, ஸோ we give you a break, small break for 5 minutes. சாரி சாமி. அப்பா இவ்வளோ பேர் வராங்க பாருங்க. ஐயப்பன் இஸ் புல்லிங் everyone. இறங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமாங்க பாருங்க. அதான் you have to be very careful while getting down. இங்கே வந்து உட்காந்துக்கோ. சாமி சரணம். எவ்வளோ பேர் பார்த்துட்டு வரோம் எங்களை மாதிரி. இப்போ போகிறாங்க எல்லோரும். சாமி சார். சரி, பையனோட வராங்க, அப்பா பையன் 2 பேர் வராங்க பாருங்க. இருப்படி எடுத்துட்டு ஆஹா பாருங்க. 13 இப்போ நம்ம 13ஓட இதுக்கு வந்திருக்கோம். ஒரு இதுக்கு நடந்து வந்தால் 13. அங்கே பாருங்கள் 12. ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரெச்சும் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. சாமி சரணம். நம்ம 1 வரைக்கும் போகணும். 13னா இட் வில் டேக் another 1.5 hours.
நடுவில் அந்த ரோடு போகிறதில்ல, அதெல்லாம் கணக்கில் கிடையாது. அதை தவிர சொல்கிறேன். ஏறாங்க நல்லா இருக்குங்க, ஒரு மனசுக்கு திருப்தியாக இருக்கு. இரு ஐயப்பன் மலையை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் அண்ணன் அடிக்கடி போவாப்பி, தை மாதம் 2 தினமும் போவேன் பாப்பி. நான் 64 ஏஜில் ஃபஸ்ட் டைம் ஐ எம் மேக்கிங் அட்லீஸ்ட் பெட்டர் ரேட் தேன் நெவர். இப்போ பாருங்கள், 6க்கு வந்துட்டோம். 6 more stretches to go. இப்போ என்னென்னா, இப்படி எப்படி ஏறி போகணுன்னு எங்களுக்கே மலைப்பாக இருக்குது. இவ்வளோ ஏறி போயிருக்கோம் நாங்கள். உண்மையாகவே ஐயப்பன் தாங்க கூட இது பண்ணுறது. இப்போ பார்த்தா கேஷுவலாக பார்க்கும்போது அப்பா அப்படின்ட்டு 10-15 எல்ஐசி பில்டிங்கை ஒன்றா உட்காந்து நிற்க வச்சா எவ்வளவோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்கிறேன். மவுண்டோட எல்ஐசி பில்டிங்கை 15-20 ஒன்றா நிற்க வச்சா how much will be the height? அந்த அளவுக்கு நாங்கள் கிராஸ் பண்ணியிருக்கோம். நோ 6 more to go. சின்ன குழந்தைங்க போகணுங்க, லாங் வே டு கோ. பார்த்தேன் எனக்கு ஏறப்போ சொன்னார், சொன்னாங்க முதல் படிக்கட்டு மட்டும் வச்சிருங்க, மற்றதெல்லாம் ஐயப்பன் கூட்டும் போயிடுவாங்க அப்படின்னாங்க. ஒரு அம்மா, வயசான அம்மா, யூ மேக் த ஃபஸ்ட் ஸ்டெப், ரெஸ்ட் வில் பி டேக்கன் கேர் பை ஐயப்பன் அப்படின்னா ரொம்ப உண்மையாக இருக்குது எனக்கு. ஏன்னா இப்போ பார்த்தா மலைப்பாக இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ ஸ்ட்ரெச்சஸ் ஏறிட்டு வந்திருக்கோம். we made it in 2 hours. எனக்கு போது தான் it takes longer time. We are nearly reaching that Adivaram. Only 2 more stretches to go. 2 more stretches to go. இப்படி தான் போக வேண்டியிருக்கு. பாருங்கள் எவ்வளோ பேர் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. 2 more stretches to go. இந்த தோழி எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். நம்ம சொல்கிறோம் இது வந்து 4 பேருக்கு 8,000 rupees. 8,000 rupees அப்படிங்கிறோம் நம்ம. பட் how much of energy பாருங்கள். Go to the top. We have to wait for the party. அதுக்கப்புறம் தான் இது பண்ண வேண்டியிருக்கு, கூட்டின்னு வர வேண்டியிருக்கு. இவ்வளோ பேர் வராங்க பாருங்க. சபரிமலை ஐயப்பன் சாமியே சரணம் ஐயப்பா வந்துட்டே இருக்காங்க. கீழே வந்துட்டோங்க நாங்கள். மலை அடிவாரத்துக்கு வந்தாச்சு. இது ஒரு தீபம் பாருங்கள். ஒரு 5 days இன்றைக்கி கேரளா மாதம் பிறந்திருக்கு மிதுன். இப்படி போகலாம் நாங்கள். இப்படி we started our journey. We have completed the holy trip. Thank God, thank ஐயப்பன். ஐயப்பன் தான் கூட இருந்து எங்களை கூட்டிட்டு போயிட்டு மறுபடியும் இங்கே கூட்டிட்டு வந்து விட்டுருக்காரு. இங்கே பாருங்கள், விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கு பாருங்கள். திருவண்ணாமலை விளக்கு மாதிரி இப்போ விளக்கு. We have come to பம்பா பாருங்கள். பம்பாவில் எவ்வளோ பேர் மறுபடியும் இப்போ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க பாருங்கள். We are in பம்பா. கேபெல்லாம் இங்கே பர்மிட் பண்ணாததுனால we are going to நீலக்கல், நியர்பை பிளேஸ். பாருங்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பாருங்கள். பம்பை கங்கை நதி போல் புண்ணிய நதியாம் பம்பையில் நீராடி. பம்பா ரிவர் தான் பார்த்தோம் இப்போ. திஸ் இஸ் பம்பை ரிவர். பம்பை
பம்பாய் ரிவர் பாருங்க, கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். பம்பாய் ரிவர். கம்மிங் பாருங்க, இதுதான் பியூட்டி. பம்பாய் இறங்கியிருக்காங்க எல்லாரும். கேப் பர்மிட் பண்ணாததுனால ஃப்ரம் நீலக்கல் டு பம்பாய் யூ ஹேவ் டு கம் பை பஸ் ஒன்லி. எவ்வளோ பேர் வராங்க பாருங்க. அப்பா